பொது வெளியில பாடி ஷேமிங் பண்றது, கொஞ்சம் மட்டம் தட்டுறது, கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் தவறு அப்படின்னு பேசுறப்ப எல்லாருமே ஒத்துக்கிறோம். நீ ஆனா எப்பொழுதுமே பெருவாரியான விஷயங்களை வீட்டுக்குள்ளே இருந்து முதல்ல அப்படியே பார்க்கும். நம்ம ஜாலியா சொல்லுவோம், அதை அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்க இல்லையா? நீங்க என்னெல்லாம் ஜாலியா சொல்றத கூட பெண்கள் உங்க மனைவிமார்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி 65 kg இருந்தேன். அவள் வந்து 40 தான் இருந்தா. ஸோ அப்போ வந்து அவள் கேட்குறப்பெல்லாம் நான் தூக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 years ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னை தூக்க சொல்றா. பார்த்தீங்கன்னா 70 kg இருக்கா. மாப்பிள்ள இது ரொம்ப பாவம்ப்பா. மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பூதம் மாதிரி இருக்கு, இதுக்கு போயிட்டு தூக்க சொல்றேன், என்ன நல்லா முடியாது அப்படின்னு. அதுக்கு வந்து கோச்சிங்னு சம சண்டை வீட்டில். ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. இல்லை சார், அவங்க எப்பயுமே என்ன, அவங்க ஜிம் போறாங்க சார், அவங்க ஃபிட்டாவே இருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு வடை எதனா ஆசைக்கு சாப்பிட்டா கூட நீ ஃபேட் ஆயிடுவ, குண்டா இருக்க, இப்பயே எதுக்கு வடை சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு அதை பாடி ஷேமிங் பண்ணிட்டே இருப்பாங்க சார். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது. ஸோ நான் எதுக்காக சொல்லணும்னா ஆக்டிவிட்டி வராது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ நல்லா எக்ஸசைஸ் பண்ணா ஆக்டிவிட்டியா இருப்ப. நீங்க என்ன சார் ஃபிட்டு அந்த ஆக்டிவிட்டிக்காக தம்முக்கு போய் தண்டால் தூக்குறீங்க, வாட் இஸ் தட் தம்புல்ஸ் தூக்குறீங்க, எல்லாம் பண்ணி இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க, ஒய்ஃபை தூக்கம் இல்லையே. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. இப்போ அவங்க அந்த பாப்பாக்கு ஒரு கற்பூரம் அது கொளுத்துறானா கூட அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. இப்படியே ஒரு மேட்ச் பாக்ஸை கொளுத்துவ அப்படி கேட்டா, இப்படியா ஒரு மேட்ச் பாக்ஸை கொளுத்துவ அப்படின்னா அதை மட்டம் தட்ட தான் நினைச்சுக்கிறாங்களா? ஆமா. உங்க வீட்டுல என்ன கத்து கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க சார். போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? இதெல்லாம வீட்டுல கத்து கொடுப்பாங்க. டேய் போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாமா சொல்லி தர்றாங்க? ப்ரொடக்ஷன்ல கற்பூரம் இருக்கா? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ரைட் ஃபைன், வாங்க கற்பூரம். மேடம் வாங்க வாங்க. உங்களுக்கு கொளுத்த தெரியுதாலும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படியும் அவங்க ஒரு தடவை கொளுத்த போறது இல்லை, அதனால நீங்க பயப்பட வேணா, கையில வச்சுங்க. சாம்பார் ஆப் எனக்கு என்ன பஸ் என்ன சரியா வளர்க்கலையே, சூடம் கொளுத்தெல்லாம் சொல்லி கொடுக்கல, கையில வச்சுங்க. அவங்களுக்கு தான் ஏத்தே தெரியாதே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நோ டென்ஷன். ராசாதி ராசா அருணாசலா படையப்பா தளபதி மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாது. ஒரே ஸ்ட்ரைக்ல தான் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கரெக்டா வளர்த்துருக்காங்க. சரியா காட்டுங்க. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. காம்ப்ளிகேட்டா இருக்கு. என்னங்க காம்ப்ளிகேட்? உங்களுக்கு தான் கொளுத்த தெரியாதேங்க. இவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க இருந்து நான் பார்க்கவே இல்லை. ஷோ ஆரம்பிச்சதுல அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. வேறு என்ன நீங்கள் விளையாட்டாக சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள்? பசியில சாப்பிட போவோம். நம்ம பசியா சாப்பிட்றப்போ என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஊட்டி விடுறதுன்னா அவங்களுக்கு வீட்டுல இருந்தே பழக்கப்படுத்தி விட்டுருக்காங்க பொழுது. ஸோ இங்க வந்தாலுமே நம்மளை வந்து எங்க ஊட்டி விடுங்க, நல்லா பசியில சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எங்க ஊட்டி விடுங்க, எங்க ஊட்டி விடுங்கன்னு. இப்ப வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க, ஐஸ்கிரீம் கேக்குற? ஏன் எருமை மாதிரி இருக்கவங்க ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க? ரொம்ப ரேரா கேட்பேன் சார். எப்படியோ ஒரு 5 months ஒன்ஸ் அப்படிதான் கேட்டிருக்கேன், ஊட்டி விடுங்கன்ட்டு. அதே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஊட்டி விட்டேன் சார். 5 months பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. பசியில இருக்கிறப்ப பொறுமையா பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்றப்ப என் பசியை அடக்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறோம்ல. அவங்க சமைக்கும் போதே பாதி சாப்பிட்டு தான் சார் இதுதான் மட்டம் தட்டுறது. இதுதான் எக்ஸாக்டா மட்டம் தட்டுறது. பசி இல்ல அவங்களே ஒத்துப்பாங்க. அதெல்லாம் உங்க அம்மா செய்வாங்களா? பாதி சமைச்சு அம்மாவும் செய்வாங்க, என் வைஃப் பக்காவா ஓப்பனா சொல்லணும், மைக்கு கேமரா பார்த்து சொல்லணும். சமைக்கல எங்க அம்மா பாதி சாப்பிட்டுருவாங்க. சொல்லுங்க சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா சொல்லு. நீ தான் சொல்லுங்க. எங்க அவங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. எங்க அம்மா வாங்க. அதாவது நீங்க சமைக்கலே பாதி சாப்பிட்டுருவீங்கிறாப்ல. பொய் சொல்றான். பொய் அவ்வளவு பொய். பொய் சொல்ற பிள்ளைய என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? பொய் சொல்ற பிள்ளைய மன்னிச்சு விட்டுலாம்.
ஒரு ஒரு காமன் சென்ஸ் மாதிரி இல்ல, ஒரு பேசிக் ரீசார்ஜ் பண்றது கூட அவளுக்கு தெரியாது. ரைட், இப்போ பேசிக் அப்படிங்கிறதுல எல்லாமே வரும் இல்லையா? ஆமா. நம்ம செக் பண்ணலாமே இதை. ஒரு டேபிள் எடுத்துட்டு வாங்க. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. வாங்க. பேசிக் நாலேஜ்ங்கிறது ரீசார்ஜ் பண்றது மட்டும் கிடையாது இல்லையா? சிட். ஒண்ணுமே வேண்டாம், இதெல்லாம் என்னென்ன பருப்புன்னு சொன்னா போதும். இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குறேன். பச்சை பயிறு. பச்சை கலரா இருக்கனால பச்சை பயிர்னு வச்சுக்கலாமா? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். துவரம் பருப்பு. வேற நீங்க சாப்பிட்டு கூட பாத்துங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உளுத்தம் பருப்பு. சத்தம்னால துவரம் பருப்பு நீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சரி மாத்தி. இது என்ன பருப்பு? தெரியல. ஆ? தெரியல. தெரியல. இந்த 5 நாள் சாம்பார் சாப்பிடுற சூடன் தம்பி வாங்க. தார்மண்டியா உன்னை தாண்ட இல்ல உன்னத கூப்பிடுறாரு. வரமாட்டி ஐ வந்துட்டு. வாங்க. ஓகே, இதுல சாம்பாருக்கு எந்த பருப்பு போடுவாங்க? துவரம் பருப்பு போடுவாங்க. இதுல எது போடுவாங்கன்னு மட்டும் எடுத்து காட்டுங்க போடுங்க. இதானே ஷோரா தெரியுமா? கரெக்டா தான் சொல்லிட்டாப்ல. சாப்பிடுற விஷயத்துல தலை கரெக்டா தான் இருக்கு. புருஷன் தாண்டி. மறுபடியும் ஒரு டேபிளை கொண்டாங்க. மறுபடியும் சிஎஸ்ஆ. உங்களுடைய மனைவியின் சேலையும் இதுல இருக்கு இல்லையா? அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாரி கேட்கறனா கேட்டுக்கலாம். மாட்டினாரு மட்டும் தெரியுது நல்லா, சாரியே வைக்கல. போடலையா? போடல. பேட்டரி போடல. போடல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னென்ன என்ன பாடுறா சார் தம்பி? கடையில பொண்டாட்டிக்கு புடவை செலக்ட் பண்ண சொல்லல, உங்கள் மனைவியின் புடவை எடுத்து கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள்னு சொன்னோம். ஜோக் இல்ல இல்லையா? அந்த வாக்குல பாஞ்சு எடுக்கிறாப்புல பக்குன்னு. என்ன சாரி அது? அதனோட நினைவு நாள் அது. எது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிச்சயதார்த்தத்தை நினைவு நாள். மூடு ஒரேதா லென்த் பண்ற. இது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தை எல்லாத்துக்கும் சாரி. இனிமே அந்த வார்த்தையை நான் இப்ப சொல்லவே விரும்ப மாட்டேன், இனிமே சொல்லவும் மாட்டேன். இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு, மன்னிப்பு கேளு. அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 இருந்து 20 சாரி சொல்லிடுவாங்க. இந்த விவரம் தெரியாம ஒண்ணு சாரி கேட்க சொன்ன மாதிரி நானு இது ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்க போட்டுருக்கு. போ. இதே வேலையாத்தான் அலையிறானா? அக் பண்ண போறீங்க என்னையவா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அக் பண்ணிங்களா தம்பி? நல்லா இருக்கு இந்த பாலிசி. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. நீங்க ஒண்ணு கேட்டீங்க, நான் ஓகே சொன்னல. இப்ப நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஓகே சொல்லு. சார் பெருசா எதுவும் சொல்லாதீங்க. பெருசாலாம் ஒண்ணு இல்ல, மனைவியை தூக்கணும் அவ்வளவுதான். போங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். போட்டுக்கிட்டு போடாதா? பாக்கத்தாண்டா பஞ்சு மாதிரி இருக்கறா, ஆனா வெயிட் சொர்ணாக்க வெயிட் இருக்குது. இது பெரிய விஷயம் இல்ல தம்பி, புடவை எதுன்னு தெரியணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்காங்க சார். என்ன போடுவ, என்ன கலர் சொல்லு. இதுல இல்ல சார், எதுவுமே இல்ல. ஷோரா? ஷோர். இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் சிக்கல் தானே? இல்ல கன்ஃபார்ம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சாரி தான் சார் வாங்கி. அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. இப்ப அண்ணன் சொல்றச்சு, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல, போறா மூஞ்சில.